கோயம்புத்தூரில் மாற்று மத பெண்களுக்கு ஹிஜாப் திணிப்பு, வற்புறுத்தி அணிய வைத்த யூடியூபர் கைது. இந்த பொய்யான நியூஸோட எதிரொலியாக தான் சமூக வலைத்தளங்கள ஸ்டாண்ட் வித் அனஸ்ன்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த பெண்களோட விருப்பத்தோட தான் ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்கன்றதுக்கு ஆதாரமே இருக்கு. ஹிஜாப் போட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர் யூ ஓகே ஃபார் தட்? ஓகே. இப்போ நீங்க சேலஞ்சுக்கு ரெடியா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? யா ஃபைன். இந்த பொய் பிரச்சாரங்களுக்கு மத்தியில பிபிசி தமிழ் மூத்த வழக்கறிஞர் சண்முத்தி ஐயா கிட்ட இதை பத்தி கேட்கும் போது இது எந்த விதத்திலையும் திணிக்கப்படல, அந்த பெண்களோட விருப்பத்தோட தான் நடந்திருக்குன்னு தெரியுது அந்த வீடியோ பார்த்தாலே. இன்னும் வந்துட்டு இது பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்டதுதான், ஸோ இதுல வழக்கு பதிவு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிபிசி தமிழ் அந்த ஹிஜாப் சேலஞ்ச் நடந்த ரேஸ் கோர்ஸ் பகுதிக்கே போய் அங்க உள்ள மாணவிகள்கிட்ட இதை பத்தி கேட்கும் போது அந்த பெண்கள் விருப்பப்பட்டு தான் ஹிஜாப் அணிஞ்சாங்கன்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்க விருப்பப்பட்டு ஹிஜாப் அணிஞ்சதே ஹிஜாப் திணிப்புன்னு பொய் பிரச்சாரம் செய்யறத எதிர்க்கும் விதமாகவும் இன்னும் அனஸோட கைது கண்டிக்கத்தக்க கூடிய சீக்கிரம் விடுதலை செய்யப்படணும். ஸ்டாண்ட் வித் அனஸ்ன்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் சொல்லுங்க, ஸ்டாண்ட் வித் அனஸ்.